வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சீன அரசுக்கு தலைவலி கொடுக்குற வேலையை சர்வதேச ஊடகங்களும் பத்திரிகைகளும் நிறுத்துற மாதிரி தெரியல. குறிப்பாக ப்ளூம்பர்க் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க சீனாவை தொடர்ந்து. டெய்லி டேட்டாவை கூட சீன அரசு வெளியிடாது அப்படின்னு நாமளாம் நினைக்கிற அளவுக்கு விஷயம் பெருசாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். சைனா என்டரிங் த மோஸ்ட் டேஞ்சரஸ் வீக்ஸ் ஆஃப் த பேண்டமிக். இந்த சர்வதேச பெருந்தொற்றான கொரோனா வைரஸ் இருக்குல்ல, இதோட உச்சக்கட்ட ருத்ரதாண்டவத்தை சீனா இன்னும் ஒரு சில வாரங்களில் அதிகமாக பார்க்க போதுன்னு உலகளாவிய விஞ்ஞானிகள் பல பேரும் கணிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் சர்வதேச ஊடகங்களும் சர்வதேச பத்திரிகைகளும் இதே கணிப்பு தான் முன் வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் விஞ்ஞானிகளும் அதை அடித்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக சீனாவில் பெரிய அளவுக்கு வரும் வாரங்களில் ஆபத்துகள் இருக்குன்னு சொல்லிட்டு. எதுக்காக சொல்லி வச்ச மாதிரி இத்தனை பேரும் இந்த ஒரே விஷயத்தை முன்னெடுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முழுக்க காரணம் இப்போ சமீபத்தில் ஒரு தகவல் கசிஞ்சிருந்துச்சுங்க. அதாவது சைனாவில் இது வரைக்கும் இட் மீன்ஸ் கடந்த 1ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டால் 25 கோடி பேருக்கு, லட்சம் கிடையாது, 25 கோடி பேருக்கு கொரோனா வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் கசிஞ்சுது. இந்த தகவலை வெரிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆய்வாளர்களும் சர்வதேச ஊடகங்களும் பத்திரிகைகளும் வரைஞ்சு கட்டிட்டு போகும்போது தான் அவங்க இந்த ஒரு லைனை முன்வைக்கிறாங்க. தி மோஸ்ட் டேஞ்சரஸ் வீக்ஸ் ஆஃப் த பேண்டமிக் சீனாவுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு. சமீபத்தில் ப்ளூம்பர்க் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது சைனாவில் ஒரு நாளைக்கு 3.7 கோடி பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை சீன அரசு வெளிப்படையாக அறிவிக்க தயங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மேசிவான ஸ்ப்ரெட்டிங் இருக்குன்றத அந்த கண்ட்ரி அறிவிச்சிட்டா அதுக்கப்புறம் சீனா மேலே உலகளாவிய நாடுகளோட கோபம் ஏற்படும். எதுக்காக இந்த அளவுக்கு உங்கள் கண்ட்ரியில் சர்ஜ் இருக்குது இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டிங்கில்? நீங்கள் கொரோனா டைட் மெஷர்ஸை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்களா இல்லையா? அது இதுன்னு பலதரப்பட்ட கேள்விகள் எழுப்பப்படும். ஸோ இந்த கேள்விகளுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு சீன அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் இருக்குன்னு பல பத்திரிகைகள், ப்ளூம்பர்கை விடுங்க, பல பத்திரிகைகள் தொடர்ந்து குற்றம் சாட்டுச்சு. அதுவும் ப்ளூம்பர்க் இந்த நம்பர்ஸோடய சொன்னாங்க 3.7 crore அளவுக்கு ஒரு நாளைக்கு இங்கே நியூ கேசஸ் பதிவாயிட்டு இருக்குன்னு. இந்த விஷயத்தில் சீன அரசு எந்த அளவுக்கு இந்த சர்வதேச பத்திரிகைகளை ஊடகங்களை கணிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாதிரி இருக்குங்க. இந்த சைனாவோட நேஷனல் ஹெல்த் கமிஷன் இருக்குல்ல, இவங்க ஒரு தடாலடி முடிவு எடுத்திருக்காங்களாம். அதாவது எத்தனை பேருக்கு தொற்று ஏற்படுது அப்படின்ற விஷயத்தில் எங்களால் கரெக்டான நம்பர்ஸை கொடுக்க முடியல, நாங்கள் ஒரு சில நம்பர்ஸை கொடுக்க போகிறோம், ஆனால் அதுக்குள்ளேயே சர்ஜ் ஆகுது இந்த நியூ கேஸஸோட எண்ணிக்கை. அந்த நம்பர்ஸ் நாங்கள் வெளியிடுறதுக்குள்ளேயே அதிகப்படியாக இங்கே தொற்றுகள் ஏற்படவே அது தப்பான நம்பர்ஸாக மாறிடுது. ஸோ இதுக்காக இனிமேல் இந்த டெய்லி பேசிஸில் இன்னைக்கு இத்தனை பேருக்கு தொற்று ஏற்படுச்சுன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா வெளியிடுவாங்க பார்த்தீங்களா, அது இனிமேல் வெளியிடப்பட மாட்டாதுன்னு சைனாவோட நேஷனல் ஹெல்த் கமிஷன் முடிவு பண்ணியிருக்கிறதா ப்ளூம்பர்க் இப்போ இன்னொரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. என்னப்பா இந்த அளவுக்கு இருக்கா சேனலில் ஸ்ப்ரெட்டிங், நம்ப முடியலையே அப்படின்னு பல பேரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யோசிப்பீங்க. எனக்கும் இதே யோசனை வந்துச்சு. இந்த நேரத்தில் சைனாவில் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு இந்திய மாணவருங்க, அங்கே மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல, அவர் இப்போ என்னென்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் நிலைமை பரவாயில்லைங்க இப்போதைக்கு அப்படின்றாரு. மக்களுக்கு கொரோனா மேலே அங்கே பயமே இல்லையா சீனர்களுக்கு. வீட்லேயே அவங்க வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்களா மக்கள். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இப்போ நிரம்பி வழியுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த ஒரு லைன் அவர் முன்வைக்கிற மாதிரி இருக்குது. வீட்லேயே எல்லாம் வைத்தியம் பார்த்துக்கிறாங்களாம். தொற்று வந்த 5 நாட்களுக்குள்ளே குணமடைந்தாங்க சைனாவில். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாகணும். சீன அரசு அட்லீஸ்ட் அந்த தகவலையாச்சும் டெய்லி பேஸில் வெளியிடணும். அவங்க அதையும் வெளியிட மறுக்கிறாங்கன்னா இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? 5 நாட்களுக்குள்ளேயே குணமடைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறது இங்கே ஒரு சந்தேகம் பிறக்குது. உடனடி சிகிச்சை இதையே அவங்க அந்த மாணவர் தெளிவாக சொல்கிறாருங்க. இங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு யாராவது போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறாங்களாம். ஸோ இந்த விஷயத்தில் சீன சுகாதாரத்துறை கரெக்டாக செயல்படுறதா அந்த மாணவர் சொல்கிறாப்புல. கடைசியாக சொன்ன விஷயம் தாங்க ஹைலைட்டு. லாக்டவுன் இங்கே இல்லாததுனால இந்த நோய் தொற்று பரவும் அபாயம் அதிகரிச்சிருக்கிறதா அந்த மாணவர் சொல்லியிருக்காப்புல. ஸோ இவ்வளோ விஷயங்களும் பத்திரிகை செய்திகள் கிடையாது, சீனாவில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு இந்திய மாணவர் சொல்லியிருக்க விஷயம். சரி, ரைட்டு. ஒரு ஷாக்கிங்கான டேட்டா ஒன்று இப்போ வெளியே வந்திருக்கு, நான் அதை பற்றி உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். அதாவது சீன அரசு என்ன சொல்லிச்சதுக்கு முன்னாடி, உலகத்திலேயே பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு நாங்கள் தான், இங்கே தடுப்பு மருந்துகளை மக்கள்கிட்ட பிரயோகப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், ஆனால் இருந்தாலும் அந்த டாஸ்க்கை நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டோம். நாங்கள் 90% மக்கள் உடம்பில் இந்த கொரோனா வேக்சின்ஸை ஏந்த வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் மெஜாரிட்டி நம்பர்ஸு. ஏன்னா சீனாவோட பாப்புலேஷன் அவ்வளோ இருக்குது, அதில் 90% வரைக்கும் கவர் பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயம். ஆனால் இப்போ என்ன தகவல் வெளியே வந்திருக்குன்னா, சீன அரசு சொன்னது பொய். ஆக்சுவலாக அங்கே 38% மக்களுக்கு மட்டும்தான் வேக்சின்ஸை போட்டிருக்காங்க. மற்றபடி அவங்க சொல்கிற மாதிரி 90% கிடையாதுன்னு இன்னொரு தகவல். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 65+ ஏஜ் இருக்காங்க பார்த்தீங்களா, 65 வயதுக்கு மேற்பட்டவங்க, இவங்களில் 10% பேருக்கு மட்டும்தான் வேக்சின்ஸை போட்டிருக்காங்களாம்.
ஏன்னா இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் விஷயத்தில் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்ச ஒரு உண்மை, வயசு அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். ஸோ அதனாலேயே அவங்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்படும் அபாயம் அதிகம். அப்படி இருக்கிறப்ப இவங்க இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். ஆனால் 10% மட்டும் தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா சீனா இன்னும் என்னென்ன விஷயங்களை மறைச்சிருக்கோம். இப்போ உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரத்தம் கொடுக்க முடியும் இன்னொருத்தவங்களுக்கு. உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இல்லாமல் போயிடுச்சுன்னா ரத்தத்துக்கு பற்றாக்குறை ஏற்படல. ஏன்னா விபத்து நடக்காத நாடு எங்கே இருக்குது? அறுவை சிகிச்சையின் போது ரத்தம் அதிகப்படியாக வெளியேறாத தொற்றாளர்கள் இங்கே எங்கே இருக்காங்க? இது போல் பல விஷயங்களுக்கு ரத்தம்ன்றது இன்றியமையாத ஒன்று. சீன அரசு இப்போ அஃபிஷியலாக ஒரு விஷயத்தை கேட்டிருக்குங்க அந்த நாட்டு மக்கள்கிட்ட. இங்கே பிளட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் பெருசாக இல்லை, காலி ஆயிடுச்சு. ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தானாக முன் வந்து ரத்தம் கொடுத்து உதவுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாம் கொரோனா பேஷண்ட்டாக மாறிட்டே இருந்தாங்கன்னா யாரால் ரத்தம் கொடுக்க முடியும்? ஏற்கனவே இருப்பில் இருக்கிற அந்த பிளட் பேங்க்கில் இருக்கிற ரத்தங்கள் எல்லாம் காலியாக அங்கே ரீப்ளேஸ் பண்ண அந்த புதுசாக ரத்தங்கள் கொடுக்கப்படணும்ல, அதை கொடுக்க ஆள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஒரு அறிவிப்பு ஒரு விஷயத்தை நம்மளுக்கு நல்லா இண்டிகேட் பண்ணுது, அங்கே தொற்று வேகமாக இருக்குன்றதை. ஏன்னா தொற்றாளர்கள் அதிகமாகிறதுனால தான் பிளட் பேங்க் அங்கே காலி ஆகிட்டு இருக்கு. சைனா இந்த நேரத்தில் செஞ்சிருக்க ஒரே ஒரு உருப்படியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்டு தான். அதாவது பீஜிங், இன்னர் மங்கோலியா அண்ட் குவாங்ஸு இந்த 3 பகுதிகளில் இருந்தும் நிறைய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 நியூ ஜெனட்டிக் சாம்பிள்ஸை சைனா இப்போ சமர்ப்பிச்சிருக்கு. யார்கிட்ட சமர்ப்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பொதுவான டேட்டா பேஸுங்க, அதில் சமர்ப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக உலகம் முழுக்க இப்போ ஜீனோம் சீக்வன்சிங் நடந்துகிட்டு இருக்கல, நம்ம இந்திய அரசு கூட மாநில அரசுகளுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருந்து பாருங்க, எல்லா சாம்பிள்ஸ் அனுப்புங்க, ஜீனோம் சீக்வன்ஸை நம்ம ஸ்பீடாக்கணும்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ப்ராசஸ்க்காக உலக நாடுகளோட விஞ்ஞானிகள் எல்லாருமே பார்த்து அது சார்ந்த ஆய்வை மேற்கொள்ளணுன்றதுக்காக தான் சைனா இந்த 25 நியூ ஜெனட்டிக் சாம்பிள் சார்ந்த எல்லா தகவல்களையும் அந்த டேட்டா பேஸில் இப்போ இறக்கி விட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஜீனோம் சீக்வன்சிங் சார்ந்த ஆய்வுன்றது உலகம் முழுக்க பெருசாக எடுக்கப்படும். சைனாவோட மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக இதை பார்க்கலாம் மக்களே. ஒரு ஒரிஜினல் ப்ராடக்டை அப்படியே ஒரிஜினலை விட ஒரு படி மேலே பெஸ்ட்டாக ஒரு நாடால் டூப்ளிகேட் பண்ணி தர முடியும்னா வேறு எந்த நாடு? சைனா தான். வேறு நாடு இந்த இடத்துல அதோட இடத்த பிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட சைனாவில் ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் இப்போ நம்ம கண்ணில் பட்டுச்சிங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ தான், ஆனால் கரெக்டான டேட் இதில் மென்ஷன் பண்ணலை. என்னென்னா சீனாவில் இருக்கிறவங்க இந்த மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி அப்புறம் இந்த இறைச்சிகள் மீன்கள்லாம் வாங்குவாங்களே, இது போல் அங்கே செயல்பட்டு இருக்க மார்க்கெட்டுக்கு 2 பேர் போகிறாங்க. அதில் ஒருத்தர் கையில் பிடிச்சிருக்க கொடை தாங்க ஹைலைட்டு. அந்த கொடை இவங்களோட கழுத்து வரைக்கும் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உடம்பையும் சேர்த்து மறைக்குது. கையில் கவசத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இப்போ இணையம் முழுக்க பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் போல் பல விஷயங்கள் யோசிச்சு சீனா எதனா முதலே பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் இந்த அளவு அதிகரிச்சிருக்காது. ஆனால் இப்போ இந்த வீடியோ எடுத்து வச்சு தான் சீனா அரசை பல பேரும் டார்கெட் பண்ணி நிறைய விமர்சனங்களை அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. BF7 அப்படின்ற இந்த ஒமிக்ரானோட சப் லைனேஜ் வேரியண்ட்டை தான் உலகம் முழுக்க மக்கள் எல்லாம் பார்த்து இப்போ மறந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு சீனாவில் ஸ்ப்ரெட் ஏற்பட காரணமே இந்த ஒரு குறிப்பிட்ட வைரஸ் தான் இப்போதைக்கு சந்தேகிக்கப்பட்டு இருக்கு. அப்பேற்பட்ட சைனாவில் இருந்து ஒரு நபர் நம்ம இந்தியாவில் ஆக்ரா பகுதி இருக்குல்ல, அங்கே வந்திருக்காப்புல. 40 வயது மதிக்கத்தக்க நபர். அவரை சோதனை பண்ணியிருக்காங்க. சோதனை பண்ணி பார்த்தா கொரோனா பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்துருச்சு. அவர் மற்ற நாடுகளிலிருந்து வந்திருந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருந்தா கூட பெருசாக யாரும் பயந்துருக்க மாட்டாங்க. ஆனால் வந்த நாடு சைனாவில் இருந்து. ஸோ அதுக்காக எந்தளவு பயம். வீட்டிலேயே அவரை வச்சு தனிமைப்படுத்தி ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்டாக அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ அவர் வந்தார்னு நினைக்கிறீங்க? இப்போ தான் 3 நாட்களுக்கு முன்னாடி வந்திருக்காப்புல. அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்கு. ஜீனோம் சீக்வன்சிங்காக இவரோட சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்போ அனுப்பியிருக்காங்க. அந்த முடிவில் மட்டும் BF7 வேரியண்ட்டு இவரோட உடம்புல இருக்குன்ற விஷயம் தெளிவாயிடுச்சு. அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நம்ம மத்திய அரசு போயிடும், அதில் எந்த மாற்று கருத்த வேண்டாம். இந்த போர்க்கால அடிப்படையில் அப்படின்ற வார்த்தை பதம் கேட்டிருக்கீங்களா? செய்தி ஊடகங்களில் பத்திரிகைகள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு போர் ஒன்று வெடிச்சிருச்சுன்னா அந்த நேரத்தில் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். கவர்மெண்ட்டோட எல்லா ஆக்ஷன்ஸும் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். மருந்துகள் சப்ளையாக இருக்கட்டும், போருக்கான ஆயுதங்கள் வாங்குறதா இருக்கட்டும், மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுறதா இருக்கட்டும், எல்லாமே ஸ்பீடாக நடக்கும். இதைத்தான் போர்க்காலம் அப்படின்ற ஃப்ரேஸ் நம்மளுக்கு உணர்த்தும். அந்த மாதிரி ஒரு மாக் ட்ரில்லை எல்லா மாநில அரசுகளும் முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு இப்போ பயணிச்சிருக்கு. மத்திய அரசில் ஹெல்த் செக்ரட்டரியாக இருக்கார் பார்த்தீங்களா, ராஜேஷ் பூஷன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களோட ஹெல்த் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்காரு. அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு, டிசம்பர் 27ஆம் தேதி
ஒரு மாக் ட்ரில்லை எல்லாருமே கண்டக்ட் பண்ணுங்க. அதாவது இந்த கொரோனா செகண்ட் வேவ் டைம்லலாம் எல்லாருமே அவசர கதியில் இருந்தோம் பாருங்க, போர்க்கால அடிப்படையில் இருந்தோம் பாருங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதுமாதிரி ஒரு மாக் ட்ரில்லை நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்க அந்த ஒரே நாள். ஏன்னா எப்போ வேணாலும் எது வேணாலும் முடிவுகள் எடுக்கப்படலாம். ஸோ அலர்ட்டாக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு வர்றவங்களுக்கு RT-PCR டெஸ்ட் அப்படின்றது கம்பல்சரின்னு முதல்ல சொல்லியிருந்தேன். அதிலே செக்ரிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, ஹாங்காங், தாய்லாந்து, சிங்கப்பூர் இந்த நாடுகள்லேருந்து யார் இந்தியாவுக்குள்ளே வந்தாலும் அவங்களுக்கு மஸ்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப மேண்டிட்ரி இந்த RT-PCR டெஸ்ட்டுன்னு இப்போ மத்திய அரசு சொல்லியிருக்கு. இந்திய அளவில் பார்த்துட்டோம். இப்போ தமிழக அளவில் வந்தீங்கன்னா நம்ம தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்களே, இவர் நம்ம சென்னை ஏர்போர்ட் வளாகம் இருக்குல்ல, அங்கே அமைக்கப்பட்டிருக்க COVID-19 டெஸ்டிங் பூத் இருக்குது பாருங்க, அங்கே நேரில் போயிட்டு பார்வையிட்டு இருக்காரு. ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு அங்கே வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு அங்கே இந்த கொரோனா ஸ்ப்ரெடிங் ரேஷியோ அப்படின்றது கணக்கிடப்பட்டுக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே நேரில் போய் பார்த்துருக்காரு. ஏப்பா ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர்னா இதை பண்ணணும் தானே, அதெல்லாம் அவர் பண்ணுறாரு, கரெக்ட் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. அதாவது இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் விஷயத்தில் தமிழக அரசோட செயல்பாடுகள் இருக்குல்ல, இதன் மீது கேள்வி எழுப்புற மாதிரி ஒரு சில கேள்விகளை அவர் அடுக்கியிருக்காரு. வேற யாரும் இல்லை, விஜயபாஸ்கர் அவர்கள், தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். இப்போ இருக்கிறது மா சுப்பிரமணியம் அவர்கள். இந்த போஸ்ட்டில் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தவர் விஜயபாஸ்கர் அவர்கள். ரிப்பீட் மாதிரி இருக்குங்க. அதாவது கொரோனா ஸ்ப்ரெடிங் ஏற்பட்ட டைமில் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தது அதிமுக. அப்போ எதிர்க்கட்சியாக இருந்த திமுக பல விமர்சனங்களை அடுக்கினாங்க இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் சார்ந்து, குறிப்பாக சுகாதாரத்துறை சார்ந்த பல கேள்விகளை விமர்சனங்களை அடுக்கிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஆட்சி மாறி இருக்கு. இந்த நேரத்தில் விஜயபாஸ்கர் அவர்கள் உள்ளே வந்திருக்காப்புல, பல விஷயங்களை பேசியிருக்காரு. அதான் ரிப்பீட் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்ன சொல்கிறாரு, அரசு தேவையான நடவடிக்கை எடுத்துச்சான்னு சொல்லி கேட்குறாரு. BF7 எதிர்கொள்கிறது எப்படி அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாரு. தடுப்பூசி பூஸ்டர் செலுத்தி 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த தடுப்பூசி அளவீடில் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் மட்டும்தான் அது வீரியமாக இருக்கும், பாதுகாப்பானதுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதான் 1 இயர் ஆயிடுச்சு, இப்போ இருக்கா இல்லையா அந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. தமிழகத்தில் ஜூன் மாதம் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு இந்த நிபுணர்கள்லாம் கணிச்சிருக்காங்க. ஸோ இதை சார்ந்து தமிழக அரசு என்னென்னலாம் பண்ண போகுது, இதோட உண்மைத்தன்மை என்ன, இது எல்லாத்தையும் பற்றி வெளிப்படைத்தன்மையாக எதையும் மறைக்காம மக்களுக்கு அறிவிங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த டைமில் திமுகவினர் கேட்ட அதே விஷயம்தான் இப்போ அதிமுக தரப்புலேருந்து இவர் மூலமாக ஒழிச்சிருக்கு. சரி, இப்போ இந்த நேரத்தில் இந்தியாவில் இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங்கோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் போகலைங்க. சைனாவோட கம்பேர் பண்ணுறப்ப 0.001% அதுமாரி தான் இருக்கும் அளவு. எப்படின்னா கடந்த 24 மணி நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் 196 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கு. இட் மீன்ஸ் நியூ கேசஸ். இப்போ இந்தியா முழுக்க இருக்க ஆக்டிவ் கேசஸ், அதாவது இப்போ கொரோனா வைரஸ் தாக்கி சிகிச்சையில் இருந்துட்டு இருப்பாங்களா, அவங்களோட எண்ணிக்கை 3428. ஆக்சுவலாக அந்த 2 நம்பர்ஸும் குறையில, கடந்த சில நாட்களோடு ஒப்பிடும்போது குறையில, அதிகரிச்சிருக்கு. ஆனால் ரொம்ப மைல்டாக தான் அதிகரிச்சிருக்கு. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருமிகளுக்கு குளிர்காலம் வந்தாலே குஷி தான். என்ன சொல்கிறோம் புரியும் நம்புகிறேன். ஸோ அலர்ட்டாக இருக்கிறது நம்மளோட வேலை. விழிப்புணர்வோடு இருந்து நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களே விழிப்புணர்வோடு செயல்பட வச்சு வழி நடத்துறதும் நம்மளோட கடமை தான். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.